பெருந்தலைவர் காமராஜர் குறித்து பேசிய திருச்சி சிவா. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் உடனே வெளியில வரணும், கொந்தளித்த பாஜக. திமுகவோட கட்டுக்கதைகளால் வீழ்த்தப்பட்டார் காமராஜர், வெகுண்டெழுந்த ஜோதிமணி. காங்கிரஸ் வர்சஸ் திமுக அப்படிங்கிற கூட்டணி மோதல் உருவாகாம ஒரே ஒரு ட்வீட்ல சண்டையை முடித்து வைத்த ஸ்டாலின். இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஆர்வி சரண்யா. திமுக கூட்டணியில பிரச்சனை, திமுக கூட்டணியில சலசலப்பு அப்படின்னு எதிர்கட்சிகள் தினம் பேசிட்டு வராங்க. எங்களோட கட்சிக்கு வாங்க, எங்களோட கூட்டணி வாங்க அப்படின்னு பகிரங்கமாவே அழைப்பு விடுக்கிறாங்க. இந்த நிலையில திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மேடை ஏறும் போது கவனமா பேசணும் அப்படிங்கறதா ஸ்டாலினோட உத்தரவா இருக்கு. இந்த நிலையில திருச்சி சிவா சமீபத்துல ஒரு மேடையில பேசும்போது காமராஜர் குறித்து பேசுறாரு. காமராஜர் ஏசி இல்லாம இருக்க மாட்டாரு அப்படின்னு காமராஜர் குறித்து ஒரு கருத்தை அவர் பதிவு பண்றாரு. இதுக்கு காங்கிரஸ் தரப்புல கடும் கண்டனங்களை பதிவு பண்றாங்க. இதுக்கு EPS கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. திமுக தலைமை தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவிக்கிறாரு. இதுக்கப்புறமும் திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கணுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறாரு. காமராஜர் குறித்த பேச்சை ஏத்துக்கவே முடியாது, பகிரங்க மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு நயனா நாகேந்திரனும் பேசியிருக்காரு. எனவே தேர்தலுக்கு குறுகிய காலம் இருக்கக்கூடிய நிலையில இந்த விவாதம் திருச்சி சிவா குறித்த பேச்சு காங்கிரஸ் வர்சஸ் திமுக அப்படிங்கிற மோதல் போக்க உருவாக்கிடுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்த நிலையில ஒரே ஒரு ட்வீட்ல இது எல்லாத்தையும் ஸ்டாலின் முடிச்சு வச்சுட்டாரு. திருச்சி சிவா பேசினதுதான். காமராஜர் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் கண்டன கூட்டங்களை நடத்துறாரு. ஆனா காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா அவருடைய உடல்ல அலர்ஜி வந்துடும். அதனால அவர் தங்கக்கூடிய அனைத்து பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதியை செய்ய உத்தரவிட்டார். கருணாநிதியோட பெருந்தன்மையை பார்த்து நெகிழ்ந்து போன காமராஜர் உயிர் போறதுக்கு முன்னாடி அப்போதைய முதல்வரான கருணாநிதியின் கைகளை பிடித்துக்கொண்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு காமராஜர் சொன்னதா திருச்சி சிவா அந்த மேடையில குறிப்பிட்டு பேசியிருந்தார். காமராஜர் எளிமையானவர், எளிமையான தலைவர். அப்படிப்பட்டவர் எப்படி குளிர்சாதன வசதி கேட்டிருப்பார் அப்படின்னு திருச்சி சிவா பேச்சுக்கு கடும் கண்டனங்கள் கிளம்பின நிலையில செல்வ பெருந்தகை சிவாவை மட்டும் கண்டிச்சார். ஆனா ஜோதிமணி ஒரு படி மேல போய் திமுகவையும் விமர்சனம் பண்ணாரு. திமுக காமராஜர் பற்றி நிறைய கட்டுக்கதைகளை பரப்பிருக்கு, அதுல ஒண்ணுதான் இது அப்படின்னு அவரு அறிக்கை விட்டிருக்காரு. காமராஜர் வாழ்ந்த வீட்டுக்கு காங்கிரஸ் கட்சி தான் வாடகை கொடுத்து வந்தது. ஆனா அது அவருடைய சொந்த மாளிகை என்பது போன்று திமுக பரப்பிய கட்டுக்கதைகளாலேயே காமராஜர் என்ற இந்த மண்ணின் மாபெரும் ஆளுமை தேர்தல் களத்துல வீழ்த்தப்பட்டார் என்பது வரலாறு. காமராஜருக்கு எதிராக பரப்பப்படுகிற கட்டுக்கதைகளுக்கு சரியான பதிலடி கொடுக்காமல் இருந்தால் காமராஜர் ஆன்மா நம்மை மன்னிக்காது. அவரின் பெயராலேயே காங்கிரஸ் கட்சி தமிழ் மண்ணில் இன்றளவும் அரசியல் களத்தில் நிற்கிறது என்பதை ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டரும் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஜோதிமணி ரொம்ப காட்டமா திமுகவை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். இந்த நிலையில EPSம் இதற்கு கண்டனம் தெரிவித்தார். காமராஜர் குறித்து கருணாநிதியோட பழைய முரசொலி சித்திரங்களை எல்லாரும் மறந்துட முடியாது. அப்படி கர்ம வீரர் காமராஜர் மீது பன்னெடுங்காலமா கருணாநிதி வகைரா கொண்டிருந்த வன்மத்தை இப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலமா காமராஜர் புகழை மழுங்கடிக்க துடிக்கும் அற்ப அரசியலை செய்து திமுக அப்படின்னு அவரும் கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தார். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி விமர்சனம் செய்த பிறகும் திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கணுமா, இதுக்கப்புறமும் ஏன் கூட்டணியில இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை அண்ணாமலை முன்வச்சார். பாஜக அதிமுக ஆதரவாளர்களும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னு தங்களுடைய கருத்தை தொடர்ந்து பதிவு பண்ணாங்க. இவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய வகையில தான் ஜோதிமணியோட இந்த அறிக்கை இருந்தது. திருச்சி சிவா பேச்சுக்கு அவரை மட்டும் விமர்சனம் பண்ணாம திமுகவையே ஏன் விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. இந்த நிலையில திமுக ஆதரவாளர்கள் ஜோதிமணிக்கு பதில் கொடுத்திருந்தாங்க. காமராஜரோட இறுதி ஊர்வலத்தை நடத்தி நல்லடக்கம் செய்தவர் கலைஞர். காங்கிரஸ்காரங்களே காமராஜ் அப்படின்னு கூப்பிடும் போது காமராஜர் என்று விகுதியோடு அழைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு தமிழ்நாட்டு அரசு ஆவணங்களில் மாற்றியவர் கலைஞர் அப்படின்னு திமுக ஆதரவாளர்கள் ஜோதிமணிக்கு பதில் கொடுத்திருந்தாங்க. சோசியல் மீடியால இது பெரிய விவாதமா எழுந்த நிலையில உடனடியா ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். கலகம் மூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீங்க என்று ஆரம்பித்த ஸ்டாலின் பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார் அப்படின்னு பதிவிட்டார். திமுக கட்டுக்கதைகளால தான் காமராஜர் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு ஜோதிமணி சொன்னதுக்கு பதிலடியா தன்னோட அறிக்கையில திமுக காமராஜருக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கு அப்படிங்கறதுக்கும் விளக்கம் கொடுத்திருக்கார் ஸ்டாலின். குடியாத்தம் இடைத்தேர்தல பெருந்தலைவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என முடிவெடுத்தவர் பேரறிஞர் அண்ணா. பெருந்தலைவர் மறைந்த போது ஒரு மகன் போல நின்று இறுதி மரியாதை ஏற்பாடுகளை செய்து நினைவகம் அமைத்து அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் தமிழன தலைவர் கலைஞர் என்று திமுக காமராஜருக்கு செய்ததை குறிப்பிட்ட ஸ்டாலின், உடல் நலிவுற்ற நிலையிலும் என்னுடைய திருமணத்துக்கு நேரில் வந்து பெருந்தலைவர் வாழ்த்தியது என் வாழ்நாளில் கிடைத்திருக்கிற பெரும் பேரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில திமுகவும் காமராஜரும் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஸ்டாலின் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில பெருந்தலைவர் பெருந்தமிழர் குறித்து பொது வழியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல. மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில்தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும். சமூக நீதியையும் மதச்சார்பற்ற நல்லிணக்கத்தையும் உருவாக்க
வாழ்நாள் எல்லாம் உழைத்த பெருந்தலைவரின் கனவுகளை நிறைவேற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம், வீண் விவாதங்களை தவிர்ப்போம் அப்படின்னு திருச்சி சிவாவுக்கும் இனிமே இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை கொண்டு வராதீங்க அப்படின்னு மற்ற திமுக நிர்வாகிகளுக்கும் ஸ்டாலின் இந்த அறிக்கையிலேயே அறிவுரை வழங்கியிருக்கார். கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு விவாதம் நடக்கும்போது, கூட்டணி கட்சிகள் ஒருவருக்கு ஒருவர் ஒரு முரண்பட்ட கருத்தை தெரிவிக்கும் போது, விமர்சனம் பண்ணும்போது அது கூட்டணி முறிவுக்கு அடித்தளமா இருந்திருக்கு. கடந்த காலங்களில் அப்படியான நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு. அந்த வகையில தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில திமுகவுல ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு காரணத்தினால வெளிவந்துராதா அப்படின்னு எதிர்கட்சிகள் நினைக்கக்கூடிய நிலையில தன்னோட ஒரே ஒரு அறிக்கையாளர் ஸ்டாலின் இந்த விவாதத்துக்கு, இந்த பிரச்சனைக்கு, இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. ஸ்டாலினோட பதிவுக்கு செல்வ பெருந்தகை வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் ஆடு நனையும் போது ஓனாய் அழற மாதிரி பாஜகவுக்கு என்ன இதுல அவ்வளவு பெரிய அக்கறை அப்படின்னு சொன்ன செல்வ பெருந்தகை, தீய சக்திகள்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு ஜோதிமணி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு செல்வ பெருந்தகை அறிவுரையை சொல்லியிருக்கார். எனவே ஒரு பிரச்சனை கிளம்பும் போது அது பூதாகரமாகாம, கூட்டணியில எந்த பாதிப்பும் ஏற்படாம அது உடனடியா முடித்து வைத்திருக்கிறார் ஸ்டாலின். அந்த வகையில ஸ்டாலின் கிட்ட மற்ற அரசியல் கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் பாடம் நிறையவே இருக்கு. இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.